பிரதமர் நரேந்திர மோடியின் அதிரடி நடவடிக்கையால் நாடு முழுவதும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போனது. இதன் விளைவு சாதாரண பொதுமக்கள் தங்களின் கை செலவிற்கு திண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் தபால் நிலையங்களில் அனைவரும் பணம் மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தபால் நிலையங்களில் அங்கு கணக்கு வைத்திருக்கும் நபர்களுக்கும் மற்றும் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே பணம் கொடுத்து வருவதால் பலர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். என் பேர் எத்திராஜுங்க. என் சம்பளமே எனக்கு வாங்க முடியல. எனக்கு இது செல்லலைன்னு சொல்கிறாங்க. இப்போ இது கொடுத்தாக்கா என் சம்பளம் 10,000 ரூபா கொடுத்தா 4,000 ரூபா தான் தரேன்றாங்க. என் செலவுக்கு வேறு காசு டெய்லி 4,000 ரூபா வாங்கணுன்னா டெய்லி 4,000 ரூபா கிடையாதான். இன்றைக்கி மட்டும் 4,000 ரூபா தருவாங்க. அடுத்த ஆர்டர் வந்தால் தான் இன்னொரு 4,000 ரூபா தருவாங்களாம். 4,000 ரூபா வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? நான் என்ன காரணம்னா ஒன்று கரன்சி நோட்டு வரலன்றாங்க. போதுமான அளவுக்கு வரல. வந்தால் தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஐடி கேட்குறாங்க, எலெக்ஷன் கார்டு கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க. மூணுலேயே ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. யார் வேணால் எடுக்கலாம். ஆனால் ஆதார் கார்டு கேட்டாங்க. எனக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டு நான் பொறுமையாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது ஃபார்ம் வாங்கி இப்போ ஃபில் பண்ணி எழுதின்னு இருக்கேன். இல்லை அவங்க கள்ள நோட்டா ஒரிஜினல் நோட்டா செக் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் எழுத சொல்லிக்கிறாங்க. சப்போஸ் கள்ள நோட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கே ரிட்டன் வீட்டுக்கு வருமா இந்த நோட்டு. அதனால தான் இந்த நம்பர்லாம் எழுத சொல்லிக்கிறாங்க. இந்த திட்டம் விட்டதில் நைட்டு பைசா எல்லாம் சில்லறை எல்லாம் தவிச்சுன்னு இருக்கும். பெட்ரோல் போட விட சுத்தமாக வண்டியில் பெட்ரோலோட இல்லை. ஆனால் 500 ரூபாய் பெட்ரோல் போட சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நிலைமையை நாங்கள் வந்துருக்கோம். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக திடீரென 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டதாக அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனைத் தொடர்ந்து வங்கிகள் நேற்று ஒரு நாள் மூடப்பட்டது. இன்று காலை முதல் கிண்டி, சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, வடபழனி உள்ளிட்ட பல இடங்களில் பெரும்பாலான வங்கிகள் செயல்பட ஆரம்பித்தன.